விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொள்ளார் அரசு பள்ளியில் வளாகத்தில் இரவு நேரத்தில் மது அருந்துவதால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் பெற்றோர். காலை விடிந்ததும் பள்ளி வளாகத்தில் மது பாட்டில்கள் சிதறி கிடப்பதால் மாணவ மாணவிகள் அவதியடைந்து வருகிறார்கள். பள்ளி வளாகத்தை சுற்றி மதில் சுவர் எழுப்பி அந்நியர்களை தடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கலிபத்துல்லா வழங்க கேட்கலாம். வணக்கம் கலிபத்துல்லா, இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கொள்ளார் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு நேரங்களில் மது பிரியர்கள் அங்கு உள்ள மது அருந்திவிட்டு மது பாட்டில்களை பள்ளி வளாகத்தில் விழுத்திச் சென்றுள்ளனர். மேலும் மது கூடாரமாக மாறி வரும் பள்ளி வளாகம் குறித்து எடுக்கப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. தொடர்ந்து இதனால் பள்ளி வளாகம் முழுவதுமே மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் முழுவதுமே குப்பைகள் கொட்டப்படும் இடமாக காட்சியளிக்க வருகிறது. மேலும் இதனால் பள்ளி மாணவர்கள் இதனால் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த பள்ளியை சுற்றி மதில் சுவர் அமைப்பதுடன் கதவுகள் அமைத்து அந்நியர்கள் உள்ள செல்லாமல் வகையில் கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கலிபத்துல்லா.